to social class 8, geography, lesson 3, minerals and power resource. Do you know what is meant by minerals and power resource? Let's see the lesson. Giri is visiting Sukens in his native place near Thornbed. Giri is amazed to see that large areas were black. Sukens, why this place was so black and dusty? This is because of the coal mines nearby. Do you see the trucks? They are carrying the mineral coals. What are minerals? Asked Giri. Suken says, have you ever seen the black soil biscuits? Baker baking biscuits, the flour, milk, sugar and sometimes eggs are mixed together. While eating the biscuit can you see the ingredients separately? Just as in the biscuits, there are a number of things that you can't see. Rock on this earth have several minerals called the mine mixed in them. These minerals are scattered throughout the earth is rocky. So என்ன அப்படின்னா minerals அப்படின்றது என்னன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டோரி மூலமா சொல்லியிருக்காங்க. கிரி ஸ்ருக்கன் தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கிரி என்ன பண்ணுறா அப்படின்னா ஸ்ருக்கன் அவனுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் விசிட் பண்ணுறாங்க. ஓகேவா? அது எங்கே இருக்குன்னா தான்பேட்டில் இருக்குது. தென் இப்போ இந்த கிரி பார்த்த உடனே இந்த பிளேஸை பார்த்து ரொம்ப அமேஸ்டாக பார்க்குறான். ஏன் அப்படின்னாக்கா அந்த பிளேஸ் ரொம்ப பிளாக்காக இருக்குது, ஓகே டஸ்டியாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதுக்கு ஸ்ருக்கன் சொல்கிறான், ஸோ இதுக்கு முன்னாடி நீ வந்து மினரல்ஸ்னால் உனக்கு என்னென்னு தெரியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு பிஸ்கெட்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பிஸ்கெட்டில் வந்து பேக் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ப்பாங்க. லைக் ஃப்ளவர், மில்க், சுகர் அண்ட் சம்டைம்ஸ் எக் கூட ஆட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் நம்ம பிஸ்கெட் சாப்பிடும்போது என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, செப்பரேட்டாக பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அது மிக்சடாக தான் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய அர்த் சர்ஃபேஸில் இந்த ராக்கஸில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது, அங்கங்கே சதஞ்சு போயிருக்கு, ஒரே பிளேஸில் ஈவனாக இருக்காது, சதஞ்சு போயிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் மூலிமா அதை அப்டெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ a naturally occurring substance that has been definite chemical composition is a mineral. Minerals are not eventually distributed over space. ஸோ மினரல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ மினரல்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா எல்லா பிளேஸ்லையும் ஈவனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்கேட்டர்டாக சிதஞ்சு போய் தான் அங்கங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் they are concentrated in the particular area or rock formation. ஸோ இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ராக் ஃபார்மேஷனில் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் சம்டைம்ஸ் மினரல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏரியாஸ் விச் ஆர் நாட் ஈஸிலி அசஸபிள் சச் ஆஸ் த ஆர்டிக் ஓஷன் பெட் அண்ட் த அண்டார்டிகா. ஸோ சம்டைம்ஸ் இந்த மினரல்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா நம்மளால ஈஸியாக எடுக்க முடியாது. ஓகேவா? ஒரு சில பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக் ஓஷன் பெட் அண்ட் அண்டார்டிகா. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் வந்து எந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபார் ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் மினரல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் என்வாயன்மெண்ட் அண்டர் வேரிங் கண்டிஷன்ஸ். தே ஆர் கிரியேட்டட் பை நேச்சுரல் ப்ராசஸ் வித்தவுட் எனி ஹியூமன் கிரியேட்டட் பை நேச்சுரல் ப்ராசஸ். Then they can be identified on the base of their physical properties such as color, density, hardness and chemical properties such as solubility. ஸோ என்ன அப்படின்னா இந்த மினரல்ஸ்லாம் வந்து நிறைய கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படின்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய கலரு, டென்சிட்டி, ஹார்ட்னஸ்ஸு, தென் அதனுடைய சொலிபிலிட்டி. ஓகேவா? இந்த மாதிரியான பேசிஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மினரல்ஸ் நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் மினரல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ். ஓகே, there are over 3000 different minerals. On the base of composition, minerals are classified mainly as a metallic and non-metallic minerals. So minerals அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நிறைய இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 3000 டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மினரல்ஸை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, தென் மினரல்ஸ் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக். இப்போ இந்த மெட்டாலிக்கில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? த மெட்டாலிக் மினரல்ஸ் கண்டைன்ஸ் மெட்டல்ஸ் இன் ரா ஃபார்ம்ஸ். மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் தட் கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹேவ் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் லஸ்டர் ஆர் ஷைன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டாலிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரா ஃபார்மாக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ப்ளஸ் இது கான்டாக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க.
தென் இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப லஸ்டர் ஆர் ஷைனிங் ரொம்ப பலன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் அயன் ஓ, பாக்சைட், மேங்கனீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? தென் மெட்டாலிக் மினரல்ஸ் மே பி ஃபெரஸ் ஆர் நான் ஃபெரஸ். ஸோ இப்போ டைப்ஸ் சொன்னோம் இல்லையா, மெட்டாலிக்கில் வந்து ஃபெரஸ், நான் ஃபெரஸ் சொன்னோம். அப்போ ஃபெரஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபெரஸ் மினரல்ஸ் லைக் அயன் ஓ, மேங்கனீஸ் அண்ட் கோமிட்ஸ் கண்டெயின் அயன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபெரஸ் அப்படின்றது அந்த அயன் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? இரும்பு தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேவா? அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபெரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லைக் அயன் ஓ, மேங்கனீஸ், கோமிட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபெரஸ். ஓகேவா? whereas the non-ferrous minerals does not contain iron but may contain some other metals such as gold, silver, copper or lead. ஸோ non-ferrous, whereas non-ferrous எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்காது. ஓகேவா? அதர் மெட்டல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், copper and lead. ஓகேவா? then non-metallic minerals do not contain metals, limestone, mica and the gypsum for examples such as minerals fuels like coal and petroleum are also non-metallic minerals. Okay, then minerals can be extracted by the mining, drilling or quarrying. So minerals என்னன்னு பார்த்தோம், minerals type பார்த்தோம். ஸோ இப்போ அந்த minerals வந்து ரொம்ப எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ராக்கி ரீஜனில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது இது எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா மைனிங், ட்ரில்லிங் அண்ட் குவாரிங் இதெல்லாம் டைப்ஸ். ஓகேவா? இதன் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? மைனிங், ட்ரில்லிங், குவாரிங். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னாக்கா மைனிங் 2 டைப்ஸாக பிரியும். ஓப்பன் காஸ்ட் மைனிங் இருக்குது அண்ட் ஷிஃப்ட் மைனிங் இருக்குது. ஓகேவா? லெட்ஸ் see the detailed manner of the extract of minerals. Okay, the process of taking out minerals from the rock buried under the earth's surface is called mining. Minerals that lies at the shallow depth or the taken over by removing the surface layer, this known as the open cast mining. The deep bores called the shafts have to made to reach minerals deposit that lie at the great deposits. This is called the shift mining. So இப்போ மைனிங்கில் 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஓப்பன் காஸ்ட் மைனிங் அப்படி இஸ் நத்திங் பட் இப்போ ஓரளவுக்கு இந்த earth சர்ஃபேஸை ஓரளவுக்கு அந்த லேயரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அங்கே மினரல்ஸ் இருந்து எடுக்கிறோம் இல்லையா. அது என்ன அப்படின்னாக்கா ஓப்பன் காஸ்ட். வேறஸ் இட் இஸ் த டீப்பாக நம்ம ரொம்ப டீப்பாக இருக்கும் இல்லையா அந்த மினரல்ஸ் ரொம்ப மைனிங் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா அது வந்து என்ன அப்படின்னா ஷிஃப்ட் மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அதுதான் என்ன அப்படின்னாக்கா பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் டீப் வால்ஸ் ஆர் பார்டர் டு டேக் தெம் அவுட். திஸ் இஸ் கால்டு த ட்ரில்லிங். ஸோ அதை விட ரொம்ப டீப்பாக இருக்கும். நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா அதுதான் என்ன அப்படின்னா ட்ரில்லிங் சொல்கிறாங்க. தென் minerals that lies near the surface are simply dug out by the process known as the quarrying. ஸோ quarrying அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப டீப்பாகவும் இருக்காது, ரொம்ப மேலே இருக்காது, ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த டிக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னாக்கா quarrying சொல்கிறாங்க. ஓகேவா? தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மினரல்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன பிளேஸில் எந்தெந்த பிளேஸில் ரொம்ப அவைலபிளாக ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சிட்டிஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல்ஸ். மினரல்ஸ் occur in different type of rocks. Some are found in igneous rock and metamorphic rocks while others are occurring in the sedimentary rocks. Generally metallic minerals are found in the igneous and the metamorphic rocks formation that form large plateaus. Iron ore in the North Sweden, copper and the nickel deposits of the Anincho and the Canada, iron, nickel and the chromites and the platinum in South Africa are examples of minerals found in the igneous metamorphic rocks. Sedimentary rocks formation of plains and young fold mountains contain non-metallic minerals like limestone. Okay, limestone deposit of the causes of region is a French. Manganese deposit of Georgia and the Ukraine and the beds of the Algeria are some examples of minerals. Fuels such as coal and petroleum are also found in the sedimentary rocks. ஸோ நம்ம மினரல்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத சொன்னோம் இல்லையா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராக்ஸ் இருக்கு இல்லையா அது நிறைய டைப்ஸ் ஆஃப்னு சொன்னோம். மெட்டாஃபரிக் ராக்ஸ், இக்னியஸ் மார்க் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லையுமே என்ன அப்படின்னாக்கா ஒரு சில
மினரல்ஸ் அப்படின்றது ரொம்ப அவைலபிலிட்டியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த எந்தெந்த பிளேஸில் என்னென்ன மினரல்ஸ் ரொம்ப அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். லைக் கான்டினென்ட் வைஸ் பார்க்கலாம். ஓகேவா? 7 கான்டினென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 7 கான்டினென்ட் இருக்கு எந்தெந்த கண்ட்ரீஸில் எந்தெந்த மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் ஒன் ஏஷியா. ஏஷியா அண்ட் இந்தியா ஹேவ் லார்ஜ் அயன் ஓர் டெபாசிட். த கான்டினென்ட் ப்ரொடியூஸ் மோர் தென் half ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டின். ஸோ நம்ம ஏஷியாவில் இருக்கக்கூடிய 2 கண்ட்ரி, ஒன் இஸ் சைனா அண்ட் அதர் ஒன் இஸ் இந்தியா. ஸோ இந்த பிளேஸ் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா லார்ஜ் அயன் டெபாசிட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அதிகமாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சைனா, மலேசியா அண்ட் இந்தோனேஷியா ஆர் அமாங் த வேர்ல்ட்ஸ் லீடிங் டின் ப்ரொடியூசர்ஸ். ஸோ வேர் எஸ் அதர்ஸ் பிளேஸ் என்னென்ன அப்படின்னா சைனா, மலேசியா அண்டு இந்தோனேஷியா. ஸோ இந்த பிளேஸ்லாம் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டின் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சைனா இஸ் ஆல்சோ லீடிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் த லீட்ஸ் and the Asia also has the deposit of the manganese and bauxite, nickel, zinc and copper. Okay, then second we are going to discuss about the Europe. Europe is leading producer of iron ore in the world. The countries with large deposit of the iron ore are Russia, Ukraine, Sweden and the France. Minerals deposit of the copper, lead, zinc, manganese and the nickel are found in the eastern Europe of the European Russia. Okay va? So Europe la irukkudiya enna place ரொம்ப என்னென்ன பிளேஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அங்கே மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ் காப்பர், லெட்டு, சிங்க், மேங்கனீஸ் அண்ட் நிக்கல் அதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் அண்டு ஈஸ்டர்ன் ரஷ்யாவில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்த் அமெரிக்கா. ஓகே, நார்த் அமெரிக்காவில் என்னென்ன மினரல்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். The minerals deposits in the North America are located in the 3 zones. அதாவது இந்த நார்த் அமெரிக்காவில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜனை 3 zones பிரிக்கிறாங்க. ஓகேவா? தென் கெனடியன் ரீஜன், நார்த் ஆஃப் த ஈஸ்ட், த கிரேட் லேக்ஸ், த அப்ளைச்சன்ஸ் ரீஜன் அண்ட் த மவுண்டன் ரேஞ்ச் ஆஃப் த வெஸ்ட். த அயன் ஓர், நிக்கல், கோல்ட், யுரேனியம் அண்ட் காப்பர் ஆர் mined in the Canadian Shield region. Then coal is the Appalachian region, west Cordales of have vast deposit of them copper, lead, zinc, gold and silver. Okay pa, இந்த 3 region பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா கெனடியன், தென் அப்ளைச்சன்ஸ், அப்புறம் வந்து நார்த் அமெரிக்கா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சவுத் அமெரிக்கா. ஓகேவா? South America, Brazil is the largest producer of the high-grade iron ore in the world. Chile and Peru is the leading producer of copper. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நான் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரேசில் அண்டு பிரேசில் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அயன் ஓருக்கு. தென் சில்லி அண்ட் பெரு எதுக்கு ரொம்ப லீடிங் ப்ரொடியூசராக இருக்காங்கன்னா காப்பர். ஓகேவா? பிரேசில் அண்ட் பொலிவியா ஆர் த among the world's largest producer of tin. South America also has large deposition of gold, silver, zinc, chrome, manganese, bauxite, mica, platinum. Okay va? The next one, mineral soil is found in the peninsula in then Chile, Peru and the Colombia. Okay, next one is Africa. Africa is rich in minerals resource. It is the world's largest producer of diamond, gold and okay, South Africa and the Zimbabwe and the Sudan produce the large production of the world's gold. So இங்கே ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மினரல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கோல்டு தான். ஓகேவா? the next one is Australia. Australia is the largest producer of bauxite is the world. okay, so இந்த வேர்ல்டு ரொம்ப அதிகமாக bauxite deposition எங்கே அதிகமாக இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில். it is the leading producer of the gold, diamond, iron ore, tin and nickel. it is also rich in copper, lead, zinc and manganese. Then Calgary is the area of the western Australia have the largest deposit of gold, which mean இங்கே பாருங்களேன், இந்த ஆஸ்திரேலியாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மினரல் என்ன அப்படின்னாக்கா கோல்டு தான். ஓகேவா? தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அண்டார்டிகா. ஓகே, த ஜியாலஜிக்கலி ஆஃப் அண்டார்டிகா இஸ் sufficiently well known to the predict of the existence of the variety of minerals deposits, some probably large. Then significant size of the deposit of coal is the then
Concentric mountains and iron near the Prince if the Charles Mountain and the East Antarctica is the forecasted iron ore, gold, silver and oils are also present in the commercial quantities. So என்ன அப்படினாக்கா இங்க ரொம்ப என்ன அதிகமா இருக்கு அப்படினா gold, silver. So commercial quantities ரொம்ப அதிகமா கிடைக்கக்கூடியது என்ன அப்படினாக்கா gold and silver. Okay வா? Okay children, so far we have discussed about what is meant by minerals and types of minerals, how we extract the minerals, then types of minerals பார்த்தோம். So distribution of the minerals பார்த்திருக்கோம். Okay வா? Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.